வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்மளுடைய முடி வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஒருத்தருடைய முடிய வைத்து அவருடைய எனர்ஜி அளவ கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா முடி இருக்குதோ, அவ்வளத்துக்குள்ள அவங்க ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். முடியினுடைய நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, முடி திக்கா எல்லாம் இருக்கிறவங்க வந்து நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. அவங்க உடல் பலம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். இந்த கையில முடி, கால்ல முடி அந்த மாரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த முடிய நெறைய வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குளிர் வந்தாலும் தாங்கும், எவ்வளோ வெயில் அடிச்சாலும் தாங்கும் தன்மையுடையவர்களாக இருப்பாங்க. இப்ப இந்த முடிய வந்து அந்த முடி ஒரு ஆண்களுக்கு இருக்கும்போது அது ஒரு அழகா எல்லாரும் ரசிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி அது. இதே இது ஒரு பெண்ணுக்கு இருக்கும்போது அந்த கை, கால்ல முடி, மூக்குல முடி, அந்த இதுல மீச மாரி முடி வளர்றது, இதெல்லாம் பார்த்தோனே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆண் தோற்றம் அது வருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஆனா அப்படி இல்ல. ஒரு ஹார்மோன் கொஞ்சம் இன்பேலன்ஸ்ல வந்து அந்த முடிகள் வந்து கொஞ்சம் வருது. அவ்வளவுதான் ஒழிஞ்சு, அது வந்து நம்ம ஆண்குள்ள தன்மை நம்ம வர்றதுன்னு இல்ல. நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்பங்கும்போது அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த முடி இருக்கும்போது, அவ வந்து ரொம்ப வலிமையானவளாக, எந்த நோயும் அவள தாக்காத மாரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அவர் கொஞ்சம் பலசாலியாகவும் இருப்பாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால நம்ம வந்து அந்த முடிய வந்து நம்ம ரசிக்காமல் அதை எடுக்கிறது, ரிமூவ் பண்றது அந்த மாரி பண்ணும்போது நம்மளுடைய உடல் பலவீனமாகுது. உடல் பலவீனத்தன்மை அடையுதுன்னு அர்த்தம். ஆனா உடல் பலவீனத்தன்மை அடையும்போது நம்ம வந்து உடல் ஆரோக்கிய கேடுகள் எல்லாமே வருது. அதனால நம்ம வந்து முடிய வந்து அடிக்கடி ரிமூவ் பண்ணுவது, ஏதாச்சும் வேஸ்லின் போடுறேன், என்னென்னவோ ஐப்ரோ த்ரெட்னிங்ல இருந்து எல்லாமே இருக்குது. இந்த ஐப்ரோ த்ரெட்னிங்லாம் அது வந்து செவ்வாய், அதாவது புருவம் வந்து செவ்வாய் காரகத்துவம். அந்த புருவம் வந்து நம்ம ஒருத்தருக்கு எவ்வளவு அழகா நீண்டு இங்க வரைக்கும், அதாவது கன்னத்தை தொடும் வரைக்கும் புருவம் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அந்த புருவத்தை வைத்து நம்ம சொல்லிறலாம். அப்ப அந்த புருவத்த வந்து நீங்க வந்து புருவம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை மட்டுமல்லாமல், ஒருத்தருடைய கர்ப்பப்பை பிரச்சனைகள் இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த புருவம் வந்து காமிச்சு குடுத்துரும். அதனால நம்ம அந்த புருவத்த வந்து எப்பவுமே பலமாக வைத்திருக்கணும். புருவத்துல அடிக்கடி அந்த ஐப்ரோ த்ரெட்னிங் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா, ஒ உடல் அமைப்புகள் வந்து கொஞ்சம் மாறப்படுற மாரி இருக்கும். உடல் ஆரோக்கியம் கெடுதல் ஏற்படுற மாரி இருக்கும். அதனால உடம்பு வந்து பலவீனம் அடையறதுக்கு இந்த ஐப்ரோ த்ரெட்டிங்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதனால ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம உடம்புல உள்ள கையில உள்ள முடிய எடுக்கிறேன், கால்ல உள்ள முடிய எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நெறைய எடுக்கும்போது, நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுடைய அழகுக்காக பண்ற விஷயங்கள் நம்ம ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிக்கிற மாரி இருக்கும். அதனால அந்த மாரி தன்மைகள நம்ம பண்ணாமல் இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிய வந்து எந்த நேரத்தில் எப்ப வெட்டலாம்? யார் வந்து எந்த நேரத்துல எந்த பியூட்டி பார்லருக்கு எப்படி போகலாம்? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது முடிய ரிமூவ் பண்றதுக்குன்னே சிறந்த நாள் எதுன்னா, நம்ம புதன்கிழமை எடுத்துக்கலாம். அந்த புதன்கிழமை ஏன் எடுக்கிறோம்னா, புதன்கிறது நம்ம நெற்றிய குறிப்பதாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம புதன் யாருக்கு ஆதிக்கம் நல்லா இருக்குதோ, அவங்களுக்கு வந்து நெற்றி, அதாவது புதன், ராகு பெற்றிருந்தாலோ, புதன் வந்து ரொம்ப வலிமையாக இருந்தாலும், அவங்க நல்லா படிக்கிறவங்க, ரொம்ப அறிவாளிங்க பார்த்தீங்கன்னா, மண்டையில முடி கம்மியா தான் இருக்கும். அவங்களுக்கு முடியின் அளவு குறையும். அப்பங்கும்போது முடியின் அளவு குறையும் அந்த நாளில், அதாவது புதன் நாளில் உங்களுக்கு முடி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய அறிவு, புத்திசாலித்தனம் அதெல்லாம் உங்களுக்கு பெருகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால முடி எடுக்கிற முதலில் மிகச்சிறந்த நாள் வந்து புதன்கிழமையாக எடுத்துக்கலாம். அடுத்தால என்ன கிழமை எடுத்துக்கலாம்னா, நம்மளுடைய திங்கட்கிழமைய எடுத்துக்கோங்க. இல்லாட்டா ஞாயிற்றுக்கிழமைய எடுத்துக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமைலாம் ஏன்னா, நம்மளுக்கு திங்கட்கிழமை வந்து அம்பாளுக்குள்ள நாளாக இருக்கும். தாயுடைய அம்சத்துக்குரியதாக இருக்கும். அது வந்து முடி வந்து அந்த இடத்துல நீங்க எடுக்கும்போது, நெறைய பேருக்கு தன் உணர்ச்சி வசப்பட்டு நெறைய இது பண்ணுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் உங்கள கண்ட்ரோல் பண்ண தன்மையாக இருக்கும். அதனால இந்த உணர்ச்சி வசப்படுறவங்க, அதிக எமோஷனல் வெளிய காட்டுறவங்க, திங்கட்கிழமை முடி எடுக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதனால நீங்க வந்து திங்கட்கிழமை எமோஷனல் அதிகமா இருக்கிறவங்க, உணர்ச்சி வசப்படுறவங்க, இதெல்லாமே இங்க திங்கட்கிழமை எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுக்கிறது என்னன்னா, உங்களுக்கு என்னன்னா சூரியனுடைய கதிர்கள் நம்ம தலைமுடியில தான் படும் நாள் அதுதான். முதல் சூரிய கதிர்கள் தலையில தான் படும். அந்த நாளில் எடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இந்த நாள்ல வந்து நீங்க முடி எடுப்பது சிறப்பாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடாத நாள் எதுன்னா,
செவ்வாய்க்கிழமை எடுக்காதீங்க. அதே சமயம் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையும் எடுக்கக்கூடாது, வியாழக்கிழமையும் எடுக்கக்கூடாது. அ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை இந்த 3 நாட்களையும் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த 3 நாட்களையும் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, மகாலட்சுமி அம்சம் குறையும். அதே மாரி செவ்வாய்க்கிழமை எடுத்தீங்கன்னா, வ அதாவது கடன் சார்ந்த பிரச்சனை மட்டும் அல்லாம, உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வயிற்றில் ப்ராப்ளம் உருவாகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் உருவாகும். சொத்து தகராறுகள் ஏற்படும். நெறைய வாக்குவாதங்கள், நெறைய சண்டைகள், எதுக்கெடுத்தாலும் போராட்டமான தன்மையாக உருவாகும். அதனால செவ்வாய்க்கிழமை எடுப்பது மிக மிக தவறான நாளாக இருக்கும். ஏன் வியாழக்கிழமை எடுக்கக்கூடாது அப்படின்னா, வியாழக்கிழமை வந்து நம்மளுடைய மகாலட்சுமிக்குள்ள நாளாக எடுத்திருப்போம். அந்த மகாலட்சுமி நாளில் நம்ம எந்த பொருளையும், கழிவுகளோ எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வியாழக்கிழமை வந்து சாய்பாபா விரதம் எடுப்பீங்க, குருக்குல நாளாக எடுத்திருப்பீங்க. அதாவது மகரந்த சேர்க்கை, மகரந்தங்கள், மகரந்தத்தூள் அதாவது உயிர் உருவாக்கும் நாள் அப்படிங்கிற மாரி அது அர்த்தம். ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய நாளாக அந்த வியாழக்கிழமை இருப்பதனால், அப்ப வந்து எந்த கழிவுகளையும் வெளியே நீக்கக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால வியாழக்கிழமை எடுப்பது மிக தவறாக மாறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வியாழக்கிழமைக்கு அடுத்தால் சனிக்கிழமை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சனிக்கிழமை வந்து பீடக்குள்ளது, அப்படி கொஞ்சம் அசமந்தம், ஸ்லோவா எல்லா செயலும் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறதுனால, அந்த நாளில் நம்ம முடி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நாளில் கழிவுகள் எதுவுமே நம்ம சனீஸ்வரனுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவும் நம்ம குடுக்குற மாரி நம்ம செய்யக்கூடாது சனிக்கிழமை. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால சனிக்கிழமை முடி எடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால இந்த 3 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. என்ன பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமை எடுக்கலாம்னு நெறைய பேர் சொல்றாங்க. நான் அதுக்கு வெள்ளிக்கிழமை நான் எடுக்கிறதுக்கு சரிங்கிறத சொல்ல மாட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நம்ம வந்து ரொம்ப பவித்திரமா, ரொம்ப இதா எடுத்து கும்பிடுவோம். அதாவது முடி எடுத்தல் வந்து ஒரு தீட்டுக்கு சமமானது. ஒரு தீட்டுப்பட்ட மாரி அர்த்தம். அந்த தீட்டுப்பட்ட அதாவது வெள்ளிக்கிழமை முடி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரவே விடமாட்டாங்க. வெள்ளிக்கிழமை எந்த நாளும் முடி எடுத்துட்டு நேரடியா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உடனே அந்த முடி எடுத்த துணியோட அங்கேயே குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்திருக்குது. ஆனால் இப்ப வந்து நம்ம வந்து அந்த மாரி ஃபாலோ பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. முடி வெட்டினாலே ஒரு தீட்டு கழித்தல் அப்படிங்கிற மாரி எடுத்திருப்போம். அதனால அந்த வெள்ளிக்கிழமைங்கிறது நம்ம வந்து தீட்டு கழிக்கிறது அப்படிங்கிற மாரி அந்த தன்மை அங்க வந்து நம்ம தீட்டு கழிக்கிற தன்மை இருக்கக்கூடாது. மகாலட்சுமி உள்ளுக்கு வரவேற்கும் தன்மையாக இருக்கணும். அதனால எந்த பொருளையும் எந்த உடம்பில் உள்ள எந்த பொருளையும் அங்க இருந்து நம்ம கழிவுகளாக நீக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் முடி, நகம்லாம் வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது. அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். அதனால அந்த நாள்ல வெட்டாதீங்க அப்படின்னு நான் சொல்ற விஷயம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல்லாவே இறை சார்ந்த விஷயங்கள், இறைவனை பத்திய திங்க் பண்றது, இது மட்டும் தான் நம்மளுக்கு யோசிக்கணும். நம்ம வந்து மேக்ஸிமம் கழிவுகள் அகற்றுவது மிக குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே முன்னக்கூட்டியே நீங்க வந்து புதன்கிழமையே உங்களுடைய முகத்தை எல்லாத்தையுமே நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம் ஒழிஞ்சு, ஆனா வெள்ளிக்கிழமை வந்து எதுவும் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை இறைவனை அலங்கரிக்க மட்டும் பாருங்க. இறைவனுக்குள்ள செயல்கள பண்ணுங்க. உங்களையும் அலங்கரிங்க. ஆனா எதையும் ரிமூவ் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களையும் வெள்ளிக்கிழமை அலங்காரம் பண்ணி, இறைவனுக்கும் அலங்காரம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் முடியோ, நகமோ வெள்ளிக்கிழமை வெட்டுவது சரியில்லை. அதனால முடி, நகம் வெட்டுவது புதன்கிழமை வெட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். சரி, இந்த முடிய வந்து வெட்டுறோம் இல்லையா? வெட்டிட்டு வீட்டுக்குள்ள நெறைய பேர் வந்து பியூட்டிஷியன வீட்டுக்குள்ளேயே கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே கூட்டு வந்து பியூட்டி பார்லர்ல உள்ளவங்கள வர வைக்கிறீங்க. வர வச்சு வீட்டுக்குள்ளேயே வந்து முடி வெட்டுறீங்க. அந்த மாரி முடி வெட்டாதீங்க. வீட்டுக்குள் வைத்து முடிய வந்து கழிக்க செய்யாதீங்க. வீட்டுக்குள்ள ஒரு ஒரு முடி வந்து நம்மளுக்கு கடந்தா கூட நம்ம சாப்பிடும் உணவு அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் தெய்வத்துக்கு ஆ பிரசாதம் படைக்கும்போது ஒரு துளி முடி இருந்தா கூட கீழ கடந்தா கூட அது வந்து தெய்வம் வந்து அந்த பிரசாதத்த ஏத்துக்காதாம். முடி இருக்கிற முடி இருந்த வீட்டில் இருக்கும். அதாவது உங்களுடைய பூஜை ரூம்ல முடி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல உள்ள பிரசாதம் ஏத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாரி அர்த்தம். அதனால பிரசாதம் மொதற்கொண்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப தூய்மையான விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அப்ப வீட்டுக்குள் முடி வெட்டுவது என்னன்னா, வீட்ல உங்களுடைய தரித்திரத்தை கழிக்கிறீங்க அப்படிங்கிறதாக இருக்கும். அந்த காலத்துல வெளியில ஏதாச்சும் மரத்தடி அந்த மாரி நிழல்கள்ல உட்கார்ந்து முடி வெட்டுறது இருந்திருக்குது. இல்லாட்டா வீட்டுக்கு வர வச்சு கொல்லைப்புறத்துல வச்சு முடி கழிப்பாங்க. ஆனா இப்ப வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே வைத்து நீங்க முடி கழிப்பது ரொம்ப மிக மிக தவறான செயலாக இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள வந்து பியூட்டி பார்லர்ல வர வச்சு முடிய வந்து கட் பண்ற வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து
உங்கள் வீட்டை நீங்களே ஒரு ஒரு மந்தத்தன்மையும் வேலை இல்லாத தன்மையும் உருவாக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தால பாத்தீங்கன்னா, இந்த முடிய வந்து உங்க வீட்டுல வந்து நம்ம நல்ல எண்ணெய் வச்சு குளிக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை வச்சு நம்ம குளிச்சுட்டு அது அந்த வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு குளிப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த நாள்ல முடிய வளப்படுத்துவதற்கான செயல்களை செய்யணும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சூட்டை அமர்த்துறது ரொம்ப அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செல்வ நிலை உயர்வதற்காக இருக்கும். அது அந்த நாளில் வந்து முடிய வந்து நீங்க ரிமூவ் பண்றது எதுவுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி முடிய வந்து உங்க வீட்டுல இந்த நாளில் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்க வீட்டில் நிறைய மாற்றங்கள் முடியினால் நிறைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது இருக்குது. அதனாலதான் நிறைய பேர் முடிய வந்து தானம் கொடுக்குறாங்க. எங்க நம்மளுடைய பெருமாளுக்கோ ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு நம்ம தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பிறந்த குழந்தைக்கு ஒரு கோயில போய் தானம் கொடுப்பது, இந்த மாதிரி முடியதான் முக்கிய பங்காக இருக்கும். ஒரு முதல் தானமே முடிதானமா தான் இருக்கும். வேற எந்த தானமும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்த குழந்தை உங்களால் கொடுக்கக்கூடிய முதல் தானம் உங்க முடிதானம் தான். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு முடிய வந்து நீங்க ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப எளிமையாக அதை வந்து எடுத்துட்டு ஒரு சரியான நேரத்தையும் நாளையும் தேர்ந்தெடுக்காமல் நீங்க அந்த முடி வெட்டுறீங்க. பொதுவா நிறைய பேர் வந்து காலையில முடி வெட்டுவது சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஈவினிங் நேரம் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் அதனால எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஈவினிங் நேரம் முடி வெட்டிட்டு வீட்டுக்குள்ள வரீங்க. அந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் முடி வெட்டி வீட்டுக்குள் வருவது மிக தவறான செயல். அதுவும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஈவினிங் நேரத்துல எந்த கழிவுகளும் வீட்டுல இருந்து போகக்கூடாது முக்கியம். அது நம்ம உடம்புல இருந்து போகக்கூடாது. காலை பொழுதுதான் கழிவுகளை நீக்குவது சிறப்பாக இருக்கும். அதனால காலை பொழுதுல வந்து நீங்க முடி வெட்டுவது, அந்தி சாய்ந்த பிறகு முடி வெட்டுவது மிகப்பெரிய தவறு. அந்தி சாய்ந்த நேரத்துக்கு அப்புறம் பியூட்டிஷியனுக்கு போவது மிகப்பெரிய தவறாக இருக்கும். அதனால நீங்க சூரியன் உதயமாகத்திலிருந்து பியூட்டிஷியன் போங்க. அந்தி சாயத்துக்கு அப்புறம் நீங்க பியூட்டிஷியன் போய் எந்த ஒரு கழிவுகள் நீக்குங்களோ எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்களுடைய நேர காலங்களையும் கிழமையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வெற்றி பாதையை நோக்கி போக நிறைய வழிகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.